கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுந்தான இந்த காலை பொழுதிலும் கூட 10 மாதம் முடிந்து 11வது மாதத்திலே காண செய்த கிருபைகளுக்காக நன்றியோடு சோதரிக்கிறேன். கேட்கிற இதை காண்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இன்றைக்கு வாக்குத்தத்தமாக ஆகாய் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். ஆண்டவர் இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு முத்திரை மோதிரத்தை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, இது ஆளுகை செய்யும்படியாக அல்லனா ஒரு மிக பெரிதான பொறுப்பை நம்ம கையில கொடுக்க போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு தேவன் ஒரு பெரிய பொறுப்பை அல்லனா ஆளுகை செய்யும்படியான ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறார் நமக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இந்த செருபாபேல் என்கிறதான ஒரு மனிதன் யூத குலத்துக்கு தலைவனாய் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் யாருக்கு தலைவனா இருந்தான்? யூத குலத்துக்கு ஒரு தலைவனா இருந்தான். நம்ம ஊர்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கட்சியில ஒரு தலைவர் இருக்கார்ல, ஒரு கட்சி தலைவர் இருக்கார்ல, அது மாதிரி அல்லனா ஒரு ஊருக்குன்னு தலைவர் இருப்பார்ல, அந்த ஊருக்கு தலைவர் மாதிரி, அந்த ஊர் தலைவர் மாதிரி. அல்லேலூயா. அவர் ஊர் தலைவரா இருப்பாரு. அந்த ஊருக்குண்டான ஜனங்களுக்கு நல்லது கெட்டதை பார்த்து கொண்டு செய்து கொண்டு இருப்பார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆளா இருந்தவர் தான் யாரு? செருபாபேல். அல்லேலூயா. செருபாபேலை ஆண்டவர் முதலாவது என்ன செய்யறார்? தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. முதலாவது என்ன செஞ்சாரு? அவர் தெரிந்து கொள்கிறார். அவர் தெரிந்து கொண்டார். இவன் நமக்கு ரொம்ப பிரயோஜனமா காணப்படுவான்னு சொல்லிட்டு அவனை தெரிந்து கொண்டு வழி கொண்டாரு. அடுத்ததாக 2வது அவனை ஊழியக்காரனாய் மாற்றுகிறார். நீங்க ஜனத்தின் அதிபதிகள் எல்லாருமே ஊழியக்காரங்களா மாறுவாங்களா அப்படின்லாம் தெரியாது. ஊழியக்காரங்கன்னு சொன்னா நீங்க பணிவிட செய்யறவங்க, நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்காங்க. ஊழியக்காரன் சொன்னா இயேசு சொல்லியிருக்காரு எப்படின்னா, நீங்க ஊழியக்காரர் அப்படின்னு சொன்னா நீங்க பணிவிடை செய்யறவர்கள், மற்றவங்களுக்கு உதவி செய்யறவங்க, தேவ ஜனத்துக்கு. இப்ப தேவ ஜனத்துக்கு ஊழியக்காரன். இப்ப நாங்க ஊழியக்காரன்னா, நாங்க எல்லாரும் ஊழியக்காரனா, நான் உங்களுக்கு உதவி செய்யற ஒரு வேலையை நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவரும் ஆண்டவர் எதுக்காக ஊழியக்காரனா எடுக்கணும்னா, தேவ ஜனங்களுக்கு உதவி செய்யும்படியான ஒரு ஊழியக்காரனாய் ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். செருபாபேலுக்கு ஆளுகை செய்யும்படி அவனுக்கு ஒரு முத்திரையை கொடுக்கிறார், ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார், ஒரு பொறுப்பை கொடுத்து ஒரு அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரியமான சகோதரனே, சகோதரி, நம்மளையும் கூட ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல, நம்மளை என்ன செய்யறாரு? ஆண்டவர் ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவர் அழைத்து ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவர் செய்கிறார். அதாவது தேவ ஜனங்களுக்கு உதவி செய்யும்படியான ஒரு பொறுப்பை ஆண்டவர் தருகிறார். அது மாத்திரமல்ல, புதிய புதிய பொறுப்புகளையும் அதிகாரத்தையும் இன்றைக்கு தருகிறார். அதுல குறிப்பா முத்திரை மோதிரத்தை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. நீங்க முத்திரை என்பது ஒரு பெரிய, அது அசைக்க முடியாத ஒரு அதிகாரமா இருக்கும். அல்லேலூயா. நீங்க ஸ்டாம்ப், நீங்க என்ன கையெழுத்து வேணாலும் யார் வேணாலும் கையெழுத்து போடுவாங்க. ஸ்டாம்ப் கையெழுத்து போட்டு நீங்க ஸ்டாம்பை மட்டும் அடிச்சிட்டீங்கன்னா நீங்க தான்
அல்லேலூயா. அதுதான் நிச்சயமாய் பெறும். நீங்க தான் அந்த நீங்க இப்ப நீங்க வந்து ஒரு செக்கப் போட்டு எடுக்கணும்னா கூட நாங்க வந்து கையெழுத்து போட்டு ஸ்டாம்ப் போட்டு அனுப்புனா மட்டும்தான் பேங்க்ல தருவாங்க. அல்லேலூயா. அரசாங்கத்துல நீங்க பாருங்க, அரசாங்க முத்திரை அல்லாம எந்த உத்தரவும் செல்லவே செல்லாது. அல்லேலூயா. ஏன்னா முத்திரை இருக்கணும். அல்லேலூயா. நம்ம நம்பணும்னு சொன்னா மனிதர்கள் அந்த ஆளுகைக்கு கீழே இருக்கிறவங்க அத்தனை பேரும் நம்பணும்னு சொன்னா அவங்க கையில என்ன இருக்கணும்? முத்திரை இருக்கணும். அல்லேலூயா. அந்த ஒரு அதிகாரத்தை தான் ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவர் தருகிறார். இதுக்கு முன்னால கொடுத்தாங்களா? மற்றவங்களுக்கும் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. யோசேப்புக்கு முத்திரை மோதிரத்தை கொடுக்கப்பட்டது. அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கப்பட்டது. அவன் பலவிதமான கஷ்டத்தின் நடுவுலையும் ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலும் சிறைச்சாலையில் இருக்கும் போதும் தேவன் அவரை சிறைச்சாலையிலிருந்து வெளியே எடுத்து பார்வோனுக்கு அடுத்தபடியாக அவன் செயல்படும்படியாக முத்திரை கொடுத்து ஆண்டவர் வழி நடத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் சோதரம். இது மாத்திரமல்ல, முருகதாய் கையிலையும் கூட அந்த முத்திரை மோதிரம் கொடுக்கப்பட்டது. அவனுடைய வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா அவனுக்கு 50 அடி நீளம் கொடுக்கப்பட்டது. 50 அடி நீளம் சாவுக்காக தூக்கு மரத்தை ஏற்படுத்தி வைக்கப்பட்டது. எஸ்தருக்கும் முருகதாய் அவங்க குடும்பத்தையும் அழிக்கும்படியாகவும் யூத குலத்தை அழிக்கும்படியாகவும் முத்திரையும் போடப்பட்டது. தேவன் காரியத்தை மாறுதலாய் முடித்து முருகதாய் கையில என்ன கொடுத்தாரு? முத்திரை மோதிரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். தானியேல் எடுத்துக்காங்க, அவன் முத்திரை மோதிரத்தை எடுத்துதான் ராஜாவுக்கு அடுத்தபடியாக அவன் இருந்தான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு முத்திரை கொடுக்கப்பட்டது. இந்த இடத்துல செருபாபேலுக்கு ஆண்டவரே கொடுத்தார். அல்லேலூயா. சூழ்நிலை ஆண்டவர் பேக்சைட்ல இருந்து கொடுக்கப்பட்டது. இந்த இடத்துல நானே உனக்கு முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அப்படி என்னங்க செருபாபேலுக்கு ஸ்பெஷல்? அவன் முத்திரை மோதிரம் பெரும்படியான அவனுக்கு என்னங்க அவனுக்கு என்ன தகுதி கிடைச்சது? ஏன்னா இன்னைக்கு நம்ம அதை சிந்தித்தோம்னால் இந்த மாசத்துல நம்மளுக்கும் ஆண்டவர் முத்திரை மோதிரமாக மாற்றுவார். அல்லேலூயா. எத்தனை பேரை விசுவாசிக்கிறேன்? ஏன்னா முத்திரை மோதிரம் அதிகாரம் படைத்தவன் தான். நான் அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல மிக தெளிவாக நான் முத்திரை மோதிரத்தை நான் செய்து முடிப்பேன் என்று விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். எனக்கு இந்த மாதத்திலே பொறுப்பு கொடுக்க போகிறார், அதிகாரத்தை கொடுக்க போகிறார். எனக்கு நான் முத்திரை மோதிரமாக நான் இருப்பேன் என்று விசுவாசத்தோடு சொல்லுவாங்க. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். செருபாபேலுக்கு அவனுடைய எந்த குணத்தை பார்த்து ஆண்டவர் முத்திரை மோதிரத்தை கொடுத்தார்? இப்ப அதை தான் நம்ம சிந்திக்க போறோம். ஒரு 3 காரியம் மட்டும் இன்னைக்கு சிந்திப்போம். இன்னைக்கு ஒரு 3 காரியம் மட்டும். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? முதலாவது, செருபாபேல் என்னும் ஒரு யூத தலைவன் பிரதான ஆசாரியன் யோசுவாவோடு கூடவே இருந்தான். ஆகாய் புஸ்தகமா இருக்கலாம், சகரியா புஸ்தகமா இருக்கலாம், நீங்க எஸ்ரா புஸ்தகமா இருக்கலாம், நெகேமியா புஸ்தகமா இருக்கலாம். செருபாபேல் எங்கெங்கெல்லாம் வருவாரோ அங்கெங்கெல்லாம் பிரதான ஆசாரியனாகிய யோசுவான்ட்டு வரும். ஒரு உதாரணத்துக்கு மட்டும் இந்த இதை மட்டும் நீங்க எடுங்க. ஆகாயம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை அடிங்க. அடுத்து 12 எடுங்க. 12. போதும் போதும். அடுத்து 14 எடுங்க. போதும் போதும் போதும். அடுத்து 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிங்க. போதும். 4ஆம் வசனத்தை படிங்க.
போதும். நீங்க ஆண்டவர் பேசுற காரியமா இருக்கலாம், தீர்க்கதரிசி சொல்ற காரியமா இருக்கலாம். நீங்க பார்க்கும்போது எப்பொழுதுமே யாரோடு கூட இருந்தாரு அவரு? யாரோடு கூட? பிரதான ஆசாரியரோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அவனுக்கு ஏன் ஊழியக்காரன் சொல்லிட்டு பட்டத்தை ஏன் கொடுத்தா தெரியுமா? அவர் யூத தலைவன் தான். செருபாபேலுக்கு ஏன் ஊழியக்காரன் சொல்லிட்டான்? அவன் அந்த ஊழியம் என்னங்கிறத அவன் கிட்டையே இருந்து பார்த்தவன். அல்லேலூயா. பரிசுத்த நாம சோத்திரம். ஒவ்வொரு ஆசாரியனும் என்ன செய்வான் தெரியுமா? தெரியுமில, ஒவ்வொரு ஆசாரியனும் ஜனங்களுடைய அக்கிரமத்தை சுமந்து கொண்டு அவங்களுடைய பாவ பலிகளுக்காக நிவர்த்தி பண்ணும்படியாக, அந்த காலத்துல நிவர்த்தி பண்ணும்படியாக கோழி குஞ்சும் ஆட்டு குஞ்சும் ஆடும் மாடும் பலியிடுறதுக்கு கொண்டாந்து கொடுப்பாங்க. அதை அவன் பெற்றுக்கொண்டு ஜெபம் பண்ணி சுட்டரிக்கப்படணும். இன்னைக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க? பணமா கொடுக்கீங்க. அல்லேலூயா. உங்களுடைய பாவங்களுக்கும் அக்கிரமுக்கும் உங்க குடும்பத்துல இருக்கதான எல்லா காரியத்துக்கும் நீங்க ஒரு நிமிஷம் கொடுக்கீங்க. நான் ஒரு நிமிஷம் ஜெபிச்சு வாங்குறேன்னு மட்டும் நினைக்க கூடாது. அந்த பாரத்தை முழுவதுமாய் சுமக்கிற அந்த சுமை அது ஆசாரியருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அந்த கஷ்டங்கிறத ஆசாரியருக்கு தான் தெரியும். நீங்க கொண்டாந்து கொடுத்துட்டு போயிருவீங்க. நீங்க கொண்டாந்து பாஸ்டர் நீங்க இந்த மாதம் முழுவதும் இருந்தாங்க காணிக்கப்படுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிருவீங்க. உங்க குடும்பத்துக்கு பின்னால இருக்கதான எல்லா அக்கிரமமும் பாவங்களும் மீறுதல்களும் போராட்டத்தையும் நேரா எங்க வரும்? இங்க இருக்க ஆசாரியர்கள் சுமக்க வேண்டியிருக்கு. அல்லேலூயா. அதனாலதான் ஆசாரியர்கள் அடிக்கடி பலவீனப்படுவாங்க, அடிக்கடி பிரச்சனைகள் சந்திப்பாங்க. நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறதுக்கு காரணம் அதுதான். செருபாபேல் பார்த்துக்கிறேன், ஊழியக்காரனுடைய பக்கத்துல இருந்து பார்க்கிறார், கூடவே இருந்து பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். பிரியமான சகோதரனே சகோதரி, ஒரு 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 ஆசாரியர், நமக்கு பிரதான ஆசாரியர் யாரு? இயேசு கிறிஸ்து தான் நமக்கு பிரதான ஆசாரியர். அவரு பிரதான ஆசாரியரா இருக்கும்போது அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் சாகும்போது அந்த 6ஆம் மணில இருந்து 9வது மணிக்கு அந்த 3 மணி நேரம் உலக ஜனங்களுக்கு, இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்ட இயேசுவே தெய்வம் 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 சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து அந்த நம்மளுடைய அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் அப்படியே சுமந்தார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, ஏன் என்னை கைவிட்டேன்? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க? சும தாங்க முடியல. ஒவ்வொரு ஆசாரியனுடைய நிலைமையை செருபாபேல் ரொம்ப தெளிவாக பெற்றுக்கொண்டு, ரொம்ப தெளிவா பார்த்தான். பக்கத்திலே இருந்து பார்க்கிறான், என்ன பண்ணுது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்திலே இருந்து. ஆசாரியரை விட்டு அவன் விலகவே இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருந்துச்சு, அவனுக்குன்னு ஒரு ஜனங்க இருந்தது, அவனுக்குன்னு வழக்குகள் போனோம். அது உண்மைதான். அந்த அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் யாரோடு கூட இருந்தான் தெரியுமா? பிரதான ஆசாரியரோடு, யோசுவாவோடு கூட இருந்தான். பிரியமான சகோதரனே சகோதரி, ஊழியக்காரன் மட்டும் நீங்க சாதாரணமா நீங்க இடப்பட்டுற கூடாது. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கைக்கும் உத்தரவாதத்தோடு கண்ணீர் விட்டு உங்க குடும்பத்துக்காக பதில் யார்கிட்ட கேட்க போறாரு? உங்க குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா யார்கிட்ட கேட்க போறாரு? அதெல்லாம் ஊழியம் செய்யக்கூடிய எங்கள்கிட்ட தான் கேட்பார். நீ என்ன செஞ்ச? வாங்கினல, சாப்பிட்டல, உலக ஜனங்க சொல்லுவாங்கல்ல, வாங்கினல, சாப்பிட்டல, செஞ்சு கொடு அப்படின்னு. அதே காரியத்தை தான் ஆண்டவர் செய்ய. பிரியமான சகோதரனே சகோதரி, உங்களுடைய வாழ்க்கைகள், உங்க குடும்பம், உங்களுடைய வேலை, சொந்தம் பந்தம், அது 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 ஒரு பக்கம் நடந்துகிட்டே தான் இருக்கும். அது உங்க வேலைகள் பணிகள் நடந்துகிட்டே இருக்கும். அதோடு கூட நீங்க யாரோடு கூட இருக்கணும்? ஆசாரியரோடு இருக்கணும். பழமொழி இருக்கு. என்ன பழமொழி? பூவோடு செய்த என்னச்சுன்னா, அடுத்த பகுதி நான் சொல்ல மாட்டேன், நட்டுருங்க, அதை விட்டுருங்க. பூவோடு சேர்ந்த மணக்கும். நீங்க ஆசாரியரோடு கூட இருந்து நீங்க அதனுடைய லாப நஷ்டத்தை நீங்க பார்த்து
ஆசாரியர் செய்யறதை நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நார் என்ன செய்யும்? ஒரு நாள் நீங்க என்ன செய்யும்? நீங்களும் ஊழியம் செய்யறதுக்கு தகுதியான நபர்களாய் ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்பியும் சொல்றேன், ஊழியம் செய்யறது மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது. அல்லேலூயா. எந்த அளவுக்கு நான் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேனோ, மற்றவங்களுக்கு சத்தியத்தின் மூலியமாக, கடிந்து கொள்வது மூலியமாக, புத்தி சொல்வது மூலியமாக, சீர்திருத்தம் மூலியமாக, ஆலோசனை சொல்வது மூலியமாக, உலக பொருட்களால கொடுக்கிற மூலியமாக, ஏதோ ஒரு விதத்துல நான் ஊழியம் உங்களுக்கு ஊழியம் செய்யறேன்னு சொன்னால் அது ஆசாரியன் என்னோடு கூட நீங்க இருக்கும்போது ஒரு காலத்துல ஆண்டவர் உங்களை ஊழியராய் ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஊழியராய் மாற்றினால் ஆண்டவர் முத்திரை மோதிரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம். உங்களுக்கு ஒரு வீடு இருக்கு, உங்களுக்கு ஒரு தொழில் இருக்கு, உங்களுக்கு வேலை இருக்கு, உங்களுக்கு சமுதாயம் இருக்கு, சொந்த பந்தம் இருக்கு, அதெல்லாம் தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் தாண்டி ஊழியர்களோடு இருக்க ஐக்கியம் இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கும் போது தேவன் உங்களை முத்திரை மோதிரமாக மாற்றுகிறார். முத்திரை மோதிரமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இரண்டாவதாக, இந்த செருபாபேலுக்கு இன்னொரு திறமை இருந்தது. இத ஆசாரியோடு கூட இருந்ததுனால அவர் இந்த பொறுப்பை முத்திரை மோதிரத்தை கொடுத்தாரு. இன்னொரு திறமை இருந்தது. சகரியா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். செருபாபேலின் கைகள் அஸ்திவாரம் போடுது, அவன் கையினாலே முடிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அவன்கிட்ட ஒரு கேரக்டர் ஆண்டவர் பார்க்கிறார். அதனாலதான் அவர் விசுவாசத்தோடு இவன் செய்து முடிப்பான்ற நம்பிக்கையோடு இவன்கிட்ட பொறுப்பு கொடுத்தா இவன் செஞ்சு முடிச்சிருவான் நம்பிக்கையோடு அடுத்த பகுதிக்கு அவரு சொல்றாரு, இவன் சரியான ஆள்டா, இந்த பொறுப்பை கொடுப்பதற்கு இவன் சரியான ஆளு, இவன்கிட்ட துவக்குனா இவனை ஆரம்பிச்சுட்டா இவன் முடிப்பான், இவன் செய்து முடிச்சிருவான். நான் நினைக்கிறத செய்து முடிப்பான் என்று ஆண்டவர் நினைக்கிறத செய்து முடிப்பான் என்று செருபாய் கையில ஒரு பொறுப்பை கொடுக்கப்படும். அல்லேலூயா. அதான் ஆலயத்தை கட்டு அஸ்திபாரம் நீ போட்டனா அது செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நமக்கு நிறைய பொறுப்பு கொடுக்கப்பட்டது, அப்படித்தானே? பொறுப்பு என்ன? எனக்கெல்லாம் ஒரு பொறுப்பு யாரும் தரமாட்டேங்க அப்படின்னு சொல்லிவிடாதீங்க. பெற்றோருக்கு கீழே இருந்தீங்கன்னா நீங்க பிள்ளையா இருந்தா அதுவே பொறுப்பு தான். ஒரு கணவன் மனைவியா இருந்தா கணவரை உங்களுக்கு கொடுத்தா அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. கணவனுக்கு மனைவியை கொடுத்தா மிகப்பெரிய பொறுப்பு. 2 பேருக்கும் பிள்ளை கொடுத்தா பிள்ளைகள் பொறுப்பு. நீங்க மிக சரியாக பிள்ளைகளை சரியா தேவ சித்தத்தின்படியே நீங்க கொண்டு போனோம். நீங்க கணவனோ மனைவியோ இருந்தால் நீங்க மிக சரியாக தேவ சித்தத்தின்படியே ஒரு இடரல் இல்லாம பிரச்சனை இல்லாம ஆண்டவருக்கு முன்பதாக சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு குடும்பத்தை நடத்திடணும். அதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஒரு சும்மாலாம் பிள்ளைய கொடுக்கலங்க. உங்களுக்கு சும்மாவா புருஷன் முன்னாடியே கொடுத்தாங்க? அப்பெல்லாம் கொடுக்கல. வேதம் சொல்லுது, நிச்சயம் எங்க இருக்கு? சொர்க்கத்துல எழுதப்படுகிறது. புறஜாதிக எழுதுறாங்க. புறஜாதிக திருமண நிச்சயம் சொர்க்கத்தில் எழுதப்படுகிறது. புறஜாதிக எழுதுறாங்க. பத்திரிகையில போய் பாருங்க, புறஜாதிக எழுதி வைக்கிறான், அங்க நிச்சயப்படுது. இங்க சும்மா கொடுக்கல. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கணவர், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனைவி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெற்றோர், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் சும்மா கொடுக்கலங்க. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சகோதர சகோதரிகள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உறவினர்கள் சும்மாலாம் கொடுக்கலங்க. சும்மாவா கொடுத்தாரு? நீ எப்படி கையாளுறீங்கன்னு பாக்குறக்கா சொன்னாரு. வேத வசனம் சொல்லுது, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்துல
அதிகாரியா வைப்பேன். அவ்வளவுதான். நீ கொடுக்கப்பட்ட கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தா போதும், நான் அதிகாரி பெருசா நான் உனக்கு கொடுத்துருவேன். நோவா கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து முடித்தான். அவன் பொறுப்புல கரெக்டா பிடிச்சிட்டான் அவன் வேலை. மோசே சொல்லப்படுகிறது, மோசே சொன்னபடியெல்லாம், மோசே என் மகன் சொன்னபடியெல்லாம் செய்து முடித்தான். ஆபிரகாம் சொல்லப்படுது கீழ்ப்படி. நான் சொன்னா அப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்னா அதை செய்து முடிக்கிற ஒரு மகனா இருக்கணும். அல்லேலூயா. அது மகனா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதைத்தான் அவர் பார்க்கிறார். நம்ம சொன்னா இவங்க செய்வாங்களா அப்படிங்கிறத பார்க்கிறார். அதெல்லாம் உங்களுக்கு பொறுப்பு கொடுக்கிற ஒரு மனிதன் இதை செய்தாங்களா அப்படின்னு அதை பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு தான் அடுத்த பொறுப்பு கொடுப்பாங்க. அல்லேலூயா. அப்படித்தானே கொடுப்பாங்க. உங்களுக்கு ப்ரமோஷன் நீங்க எல்லாரும் வேலை பார்த்துருப்பீங்க. ப்ரமோஷன் எப்படி கொடுப்பாங்க? நீங்க சரியா செஞ்சீங்கன்னா அடுத்தடுத்து கொடுப்பாங்க. நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க, உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கறதா யாராவது கொடுப்பாங்களா? சொல்லுங்க, வாய்த்தரங்க சொல்லுங்க. கொடுக்க மாட்டாங்க. அப்போ தேவன் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யறது. செருபாபேல் அவன் சொன்னதை செய்து முடிக்கிற ஒரு மனிதன். சரி, சொன்னதை செஞ்சிருவான்ப்பா அப்படின்னு சொன்னா அவன் சொன்ன வேலையில ரொம்ப கரெக்டா இருக்குமா? அல்லேலூயா. கரெக்டா இருக்குமா? அவன் கொடுக்கப்பட்ட பொறுப்புல பிரச்சனையே இல்லாம செய்து முடிச்சிருவானா? சொல்லுங்க. பிரச்சனையே இல்லாம செய்து முடிச்சிருவானா? சொல்லுங்க. ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுது. அந்த உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு தான், உங்களுக்கு ஒரு பிள்ளை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பிள்ளை ரைட்டு நான் நல்லபடியா நான் வளர்த்துருவேன் அப்படின்னு சொல்லி வளர்க்க முடிஞ்சுதான் உங்களால? முடியாது. நீங்க உட்கார வச்சு பாருங்க. 5 பேர் ஒரு 10 நிமிஷம் தான் உட்கார்ந்துருந்தாங்க. ஆனா எதுக்காக உட்கார வைக்கணும்னா அப்படியே பழகணும் அப்படிங்கிறக்காக தான் அதை உட்கார வச்சிருக்கு. அதுக்கு மேல அவங்களுக்கு இருக்காது. அந்த குட்டி ஆடும் அந்த இளம் ஆடும் சும்மா தான் உட்காராது. அது எப்படி உட்காரும்? ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் சொன்னாரு ஆடுன்னு சொன்னாரு. அது அந்த மாடல் நீங்க கத்துக்கிடணும். அந்த ஆடு இளம் ஆடும் குட்டி ஆடும் ஒரு இடத்துல உட்கார்ந்தது நீங்க பார்க்க முடியுமா? முடியாது. ஆனாலும் அதுல மேய்ப்ப என்ன செய்யுமா? ஊய் அரட்டி உரட்டி தட்டி கொடுத்து காயம் கொடுத்து அழுத்தி தூக்கி எடுத்து தோல்ல சுமந்துனாலும் சொன்னா மேய்ப்ப என்ன செய்வான்? அப்படியே கொண்டு போயிடுவான். கரெக்டா மந்தைக்குள்ள காம்பவுண்டுக்குள்ள காட்டிடுவான். ஆடு மேய்க்கிறவங்க பார்த்தா தெரியும், அவ்வளவு கஷ்டமான வேலை. குட்டி சும்மா இருக்குமா? துள்ளும், நின்ன மாதிரி இருக்கும். நீங்க அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்துருக்கீங்களா? நான் சின்ன வயசுல ரொம்ப அனுபவம் நான் பார்த்துருக்கேன். ஆட்டுக்குட்டி சும்மா நிக்குங்க, திடீர்னு துள்ளும். பார்க்கணும், துள்ளி ஓடும். பயமா இருக்கும். இந்த ரோட்ல ஆடுகள் மட்டும் நான் ஓடும்போது ஆடு மட்டும் பக்கத்துல கார்ல போகும்போது வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன் நான். ஏன்னா எந்த நேரம் துள்ளுதுன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. குட்டி ஆடுக, இளம் ஆடு சும்மா இருக்குமா? அப்படியே மீசையை முறுக்கிக்கிட்டு இளம் ஆடுகள், காளைகள், அதெல்லாத்தையும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு பிரியமானது. ஏதோ பிள்ளைய கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னேன். எத்தனையோ பேருக்கு கிடைக்காம ஒரு பாக்கியம் அப்படியே அலைஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைய வரைக்கும் கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க பிள்ளைகள். இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் உங்க கையில அழகான ஒரு பிள்ளையை கொடுத்திருக்காரு. பிள்ளைகளை நீங்க எப்படி வளர்க்கணுங்கிறத இதுல நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா, கொஞ்சத்துல உண்மையா இருந்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வாரு? அநேகத்துல அதிகாரியா வைப்பார். செருபாபேல கொஞ்சத்துல பார்த்தாரு ஆண்டவர். பார்த்துட்டு தான் சொல்றாரு, இவன்ட்ட பொறுப்பை கொடுத்தா தொட்டான் அவன் முடிக்கிற பழக்கண்டாவே. அவன் அதுக்கு முன்னால தொட்டான் முடிச்சிட்டான். செருபாபேல் தொட்டா முடிக்கிற மனிதன். நாமளும் தொட்டால் எந்த பொறுப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பொறுப்புல மிக சரியாக செய்து முடிக்கணும். அல்லேலூயா. நம்ம ரூத்தம்மாவை குறித்து எனக்கு நிறைய பாசிட்டிவான தன்மை நான் பார்ப்பது உண்டு. அவங்கள விட்டு அந்த பொறுப்புல மட்டும், அந்த வேலையில மட்டும் கரெக்டா வந்துருவாங்க. நீ காலை சமையலுக்கு எல்லாரும் 6 மணிக்கு 6:30 வருவாங்க.
அந்த அம்மா 5:30 வந்து கதவை தட்டுச்சு. ஆமா, நான் பார்த்தேன். 5:30 5 மணிக்கெல்லாம் வந்துருச்சு, வந்து கதவை தட்டிச்சு. அதாவது என்னன்னா கொஞ்சம் ஆயத்தமா முன்னபடி வந்து போட்டு நான் எனக்கு செய்யற வேலை, அந்த அம்மாக்கு செய்யற வேலை என்ன, இந்த வெங்காயம் வெட்டுறது, தக்காளி வெட்டுறது, இந்த மாதிரி வேலை தான், சின்ன சின்ன வேலை தான், அவ்வளவுதான். ஆனா அந்த வேலையை மிக சரியாக செய்து முடியும். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த அம்மாவுக்கு இந்த பொறுப்பை கொடுத்தால் இந்த அம்மா செய்து முடிப்பாங்கங்கிற ஒரு எண்ணம் யாருக்கு வரணும்? பொறுப்பை கொடுக்கறவங்களுக்கு வரணும். அல்லேலூயா. இன்னைக்கு செருபாபேலுக்கு ஆண்டவர் பார்த்தாரு, இவன்கிட்ட கொடுத்தா ஆலயம் கட்டுறதுக்கு அஸ்திபாரம் போட்டா இவன் முடிச்சிருவான் என்று நினைச்சுதான் ஆண்டவர் கொடுத்தாரு. அதனாலதான் என்ன கொடுத்தாரு? முத்திரை மோதிரத்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். முத்திரை மோதிரம் என்பது இந்த மாசத்துல நமக்கு சும்மா வரப்போற இல்ல, இதை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணும்போது நிச்சயமா ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு காரியத்தை நம்ம எடுப்போம். மூன்றாவதாக எஸ்ரா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1, 2. சம்பந்தம் இல்லை. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்களே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அதை கட்டுவோம் என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். செருபாபேல் மூன்றாவது காரியத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இந்த காரியத்தை பார்த்துட்டு அவனுக்கு முத்திரை மோதிரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார்னா, அவனுக்கு சத்ரு யாரு, சகோதரர் யாரு என்பதை மிக சரியாக தெரிந்து கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. செருபாபேலுக்கு எதுக்காக அந்த முத்திரை மேதம் கொடுக்கணும்? ஏன்னா வேதத்துல யாருக்குமே இது செருபாபேலை விட மிக அதிகமாக ஆண்டவருக்காக பாடுபட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நீங்க வேதத்துல ஆதியாகமத்துல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய பெரிய காரியத்தை செஞ்சவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க கையில நான் முத்திரை மோதிரத்தை கொடுப்பேன்னு சொல்லல. செருபாபேல்கிட்ட ஏன் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா, அதற்கு தனித்தன்மை இருக்கு. செருபாபேலுக்கு தனித்தன்மை இருக்கு. அவனுக்கு அந்த தனித்தன்மை, அவன் ஆசாரியோடு கூட இருந்து பயணிக்கிற மனிதனா இருந்தான். இரண்டாவதாக அவன் செய்து ஆரம்பிச்சா அந்த காரியத்தை கண்டிப்பா செய்து முடிக்கிற மனிதனா இருந்தான். மூன்றாவதாக அவன் யாருன்னா, அவன் சத்துரு யாரு, சகோதரன் யாரு என்பதை அவன் அழகாக தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த இடத்துலதான் நாம கொஞ்சம் அப்படியே ஸ்லைட்டா மாறுபடுறோம். நீங்க மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அத்தனை பேரும் எனக்கு சகோதரன் சகோதரி. பிதாவின் சித்தத்தின்படி செய்யாதவன் யாரோ அவன் தான் சத்துரு. அல்லேலூயா. இந்த இடத்துல நாம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம சர்ச்சுக்குள்ளேயோ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் மத்தியிலையோ ஒண்ணு சொன்னா நம்ம கேட்கலன்னா உடனே நம்ம சத்துருவோமா, அவங்க ஏதாவது பேசிட்டோம்னா உடனே சத்துருவா மாறிக்கிறோம். இப்படி ஒரு சின்ன சின்ன சுபாவங்கள்ல, ஒரு சின்ன சின்ன சுபாவத்துல நம்ம நினைச்சிடறோம், எப்ப இவங்க சத்துரு தான் நமக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மனசுல நினைச்சிடறோம், சத்துருவாய் மாற்றோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ சகோதரன் சகோதரி, அப்படித்தான் இருக்கும், நீ சகோதரன். அதனாலதான் சொன்னாரு, நீ பலிபீடத்துக்கு வரும்போது ஒருவன் பேரில் ஒருவன் குறை இருக்குமானால் நீ நினைச்சனா காணிக்க கொடுக்க நிப்பாட்டிட்டு ஒப்புரு ஆகிட்டு நினைச்சனா நீ அதுக்கப்புறம் நீ ஊழியம் பண்ணிக்கலாம், நீ அதுக்கப்புறம் நீ காணிக்க சேர்த்துக்கலாம்.
நீ சகோதரன் ஆகிக்கோ. அததான் சொல்லுது. நாம என்ன இருக்கிறதுமா, உள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு ஆண்டவருடைய பிள்ளையா இருந்துகிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன செய்றோம், போட்டி, பொறாமைகள், சண்டைகள், மூர்க்கங்கள் போய்கிட்டு இருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒருத்தன் மேல ஒருத்தர் குறை இருக்குன்னு வைங்களேன், ஒருத்தர் மேல ஒருத்தர் குறை இருக்கு. இப்ப என் மேல உங்களுக்கு ஒரு குறையோ, உங்க மேல எனக்கு ஒரு குறையோ இருந்தால் அதை உடனே ஒப்புராகி அதை சரி செஞ்சு பலிபீடத்து முன்னால அதை முடிச்சு அந்த கதையை முடிச்சுக்கணும். ஆனா இவன் எனக்கு அன்னைக்கு சொன்னல, ஆமா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி விரட்டிக்கிட்டே இருந்தானா, வேதம் சொல்லுது அந்த பகை எங்கவா முடியும், கொலை பாதகனாய் முடியும். அல்லேலூயா. செருபாபேல் ரொம்ப தெளிவா வச்சிருந்தான். அவன் ஜனங்களுக்குள்ள, அவன் யூத தலைவன், அவன் யூத தலைவனுக்குள்ள பிரச்சனையே வராதுங்க. ஒரு 1000 பேர் இருக்குன்னு வைங்க, யூத தலைவனுக்கு ஒரு 1000 பேர் இருக்கான். பிரச்சனை வருமா வராதான்? உங்க குடும்பத்துல எத்தனை பேரு? 6 பேரு, 5 பேரு, 4 பேரு. பிரச்சனை வருமா வராதான்? வரும். இன்னைக்கே நீ எதிரி ஓடிப்போ அப்படின்னு சொல்லி விரட்டி விடக்கூடாது. இவங்க நாம எல்லாம் சகோதரி ஒண்ணு பண்ணும், தாய் தாப்பன் அப்படின்ட்டு. ஆனா உனக்கு சத்துரு வேற ஒரு ஆள் இருக்கான். அவன் உன்னை அழிக்கும்படியாக, உன்னுடைய ஸ்தானத்தை கீழே தள்ளும்படியாக, அல்லனா வேற உன் குடும்பத்தை சிதைக்கும்படியாக ஒரு ஆவிகள் இருக்கு. அவன்தான் உனக்கு சத்துரு. அவன் பிதாவின் சித்தம் இல்லாத ஒரு மனிதன். அவனுக்கு பிதா சித்தம் தெரியாது. அவனுக்கு பிதானா தெரியாது, சித்தம்னா தெரியாது. பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் சித்தம்னு தெரியாத ஒரு மனிதன் சத்துரு கிடையாது. அதுதான் 2 விஷயத்த நீங்க ஆண்டவர் விலைக்கு கொடுத்ததான காரியம். அது செருபாபேலுக்கு அது தெரிஞ்சது. ஏன் நம்ம சபைக்குள்ளேயோ கிறிஸ்தவங்களுக்குள்ளேயோ ஒரே சண்டை சச்சரவு அப்படி நெருக்கம் ஏன் வருதுன்னா, நம்ம சபை அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப சின்ன சபை தான், நல்லா இருக்கு சொல்றேன். நான் பொதுவான இதா சொல்றேன். சண்டை சச்சரவு ஏன் வருதுன்னா, அவங்க சகோதரர் என்று எண்ணி நேசிக்கிறது இல்லை, அவங்க சத்துருவாய் நேசிக்கிறாங்க. செருபாபேலுக்கு நல்லா தெரிஞ்சது, நம்ம ஜனங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்துருவோம், நம்ம ஆலயத்தை கட்டுவோம், வாங்க நம்ம குறைகள் இருக்கலாம், அந்த குறைகள் எல்லாம் அப்புறம் எடுத்து போடுவோம், நம்ம எல்லாம் சேர்ந்து ஆலயத்தை கட்டுவோம். ஆனா பிதாவே தெரியாம ஒரு கூட்டம் வருது, நாங்களும் வாரோம்னு சொல்றாங்க பாருங்க, அவங்களுக்கு பங்கும் இல்லை பாத்தியம் இல்லை என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவர் செருபாபேலுக்கு இந்த முத்திரை மோதிரம் கொடுப்பதற்கு காரணம் என்னன்னா, சத்துருன்னா யாரு அப்படின்னு அவன் ரொம்ப கணிச்சுக்கிட்டான். அந்த சத்துன்னு வேற, அது ஆவியா இருக்கலாம், உனக்கு விரோதமாய் உனக்கு செயல்படுகிற ஆவி. ஆனா இது தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. அதனால மோசே சொன்னா, நீங்க செல்வ சிறச்சிய பார்க்கிலும் தேவ ஜனங்களோடு கூட பாடுபடுவதே நல்லது. அப்படித்தானே சொல்லுது எபிரேயர்ல 11:24. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு. அல்லேலூயா. தேவ ஜனங்களோடு கூட ஒரு துன்பத்தை இருக்கும். தேவ ஜனங்களோடு கூட நெருக்கமா வரும்போது, சபைக்குள்ள வரும்போது பிரச்சனைகள் வரும். ஒருத்தர் அப்படி பேசுவாரு, இப்படி பேசுவார், அப்படி செய்யும் இப்படி செய்யும், பிரச்சனைகள் வரதான் செய்யும். அல்லேலூயா. பிரச்சனைகள் எப்படி என்ன செய்யும்? பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனா நம்ம என்ன செய்யணும்? அதை நினைக்காம இனி வரக்கூடிய அதுக்கு அடுத்த வசனம் பண்ணி பாருங்க, கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அல்லேலூயா. தேவச்சனமே, நமக்கு ஒரு சகோதரிகள் தாய்கள் இருக்காங்க. நம்ம குடும்பத்துல இருக்க உடனே சத்துருன்னு நினைக்க கூடாது. குடும்பத்துல இருக்க மனிதர்கள் உடனே சத்துரு இருக்காங்க. ஏன்னா பிதாவை செய்யற மனிதர், ஏன்னா நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நம்ம இருப்போம், சண்டை வரும், பிரச்சனை வரும், அதெல்லாம் வரும். அது 2ஆம் பட்சம். அதுக்கப்புறம் கூடுவோம், திடீர்னு ஒண்ணு சேருவோம், திடீர்னு பிரிவோம், அதெல்லாம் 2ஆவது பட்சம்.
ஆனா நமக்கு சத்துரு வேற ஒரு இடத்துல இருக்கார். அது நம்ம குடும்பத்தையே அழிக்கும்படியாக, நம்ம குலத்தையே அழிக்கும்படியாக, நம்ம சாணத்தையே அழிக்கும்படியாக வேற ஒரு சத்துரு போராடிட்டு இருக்கான். அவன் யாரு, நம்ம கூட இருக்கிற ஆளு யாரு என்பதை செருபாபேல் மிக தெளிவாக தெரிந்து கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் முத்திரை மோதிரம் கொடுத்தார். பிரியமானவர்களே, நமக்கும் கூட நம்ம இந்த சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம யாரு, நம்மளோடு கூட இருக்கவங்க யாரு, சத்துரு யாரு என்பதை நன்றாக நீங்க புரிந்து கொண்டு அவங்களோடு கூட லாப நஷ்டம் இருக்கும். லாப நஷ்டம் இல்லாம குடும்பமே இருக்காங்க. நம்ம குடும்பத்தை பார்த்துக்காங்க. நீங்க உங்க குடும்பத்தை பார்த்துக்காங்க. நீங்க நினைப்பீங்க பாஸ்டும் சண்டையே போட மாட்டான்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. நீங்க அப்படி நினைக்கவே கூடாது, நினைக்கவே கூடாது. எனக்கும் பாஸ்டம்மாக்கு ஏகப்பட்ட சண்டை 7ஆம் பொருத்தத்துக்கு வரும். இந்த சகோதரன் சாட்சி சொன்ன போல எனக்கும் பாஸ்டம்மா நேர ஆப்போசிட். என்னால பேசாம சும்மா இருக்குன்னு சொன்னா இருக்க முடியாது. அங்க போய் நீ பேசாம 3 வருஷம் இரு அப்படின்னு சொன்னா பேசாம உட்காந்துடுவோம். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். சண்டைகள், சச்சரவுகள் கூட பிறந்தாங்க சகோதர சகோதரிகள் எல்லாம். நம்ம எல்லாரும் யாரு? சகோதரிகள், தாய்கள். நமக்குள்ள சண்டைகள், சச்சரவுகள் வரும். எங்களுக்குள்ள அடிகள் வரும். ஏப்பா, எங்களுக்குள்ள 1000 இருக்கும்பா, நீ 3வது ஆளு தலையிடாது. ஓடு. அது வேற. அது ஆவிகள். அது நம்ம குடும்பத்தையும் நம்ம குலத்தையும் அழிக்கும்படியாக, நம்ம செய்யக்கூடிய ஊழியத்தை அழிக்கும்படியாக வர சத்துரு. அந்த சத்துரு யாரு, சகோதரன் யாரு என்பதை செருபாபேல் மிக தெளிவாக தெரிந்து கொண்டான். அல்லேலூயா, மிக தெளிவாக தெரிந்து கொண்டான். அதனால்தான் சொன்னாரு, அதனால்தான் முத்திரை மோதிரத்தை ஆண்டவர் வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கும் கிடைக்கப்பெறாத ஒரு பாக்கியங்க. நீங்க பைபிள் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவரே சொல்றார், முத்திரை மோதிரம் வைக்கிறான். நான் ரொம்ப ஆச்சரியமா அந்த இதை நான் பார்க்கும், அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். என்ன ஆண்டவரே, யாருக்கும் கிடைக்கப்பெறாத ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் செருபாபேல் கொடுக்கணும். இதை விட பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க, ஆண்டவருக்காக செய்த நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அதை விட தேவன் அந்த குணத்தை பார்த்து செருபாபேலுக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இன்றைக்கு கூட ஆண்டவர் ஆசாரியனும் ஊழியர்களோடு கூட இருந்து இணைஞ்சு உங்க வாழ்க்கை இருக்கும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு அறிவுறுத்துகிறார். உங்களை முத்திரை மோதிரமாக ஆண்டவர் மாற்றுகிறார். பூ மணக்க மாத்திரமல்ல, நாரும் அது என்ன செய்யும், மணக்கும். ஆசாரியம் செய்யக்கூடிய ஊழியத்தை அப்படியே நீங்களும் செய்யக்கூடிய காலங்கள் வரும். ஊழியம் செய்யறது, உதவி செய்யற ஊழியம், அந்த உதவியை தாராளமாக உங்களையும் தேர்ந்தெடுப்பார். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். செருபாபேலுக்கு மைண்ட்ல செருபாபேலை பற்றி நினைச்சு உன்னை என் பிள்ளை, என் மகன் சொன்னா செஞ்சு முடிச்சுடுவான்பா, சொன்னா செய்து முடிப்பான். அசிபாரம் போட்டா அதை செஞ்சு முடிச்சுடுவான்பா. அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. அல்லேலூயா. அதனாலதான் செருபாபேலுக்கு அவர் கையில முத்திரை மோதிரத்தை கொடுத்தார். 3வது, அவன் கையில் இருக்க ஜனங்களை சத்துரு யாரு, சகோதரன் யாரு என்பதை தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போமா. ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் உன்னை முத்திரை மோதிரமாக ஆண்டவர் மாற்றுகிறார். ஆண்டவர் உன்னை முத்திரை மோதிரமாக இந்த நவம்பர் மாதத்துல ஆண்டவர் உன்னை முத்திரை மோதிரமாக மாற்றுகிறார். யாருக்கும் கிடைக்கப்பெறாத ஒரு வார்த்தையை, யாருக்கும் கிடைக்கப்பெறாத ஒரு பொருளை உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ சும்மா தெரிந்து கொள்ளல, நீ சும்மா சாதாரண ஆள் அல்ல. பிரியமான மகனே மகளே, சும்மா ஏதோ வந்தோம் பிறந்தோம் சர்ச்சுக்கு வந்தோம் நான் ஒப்பு கொடுத்தோன்று இல்ல. நீங்க வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட மகள், நீ தெரிந்து கொண்ட மகன், நான் உன்னை ஊழியனாய் மாற்றுவே, உன்னை ஊழியக்காரியாய் மாற்றுவே.
அது மாத்திரமல்ல, என் சித்தத்தை செய்யும்படியாக நான் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை செய்து முடிக்கும்படியாக முத்திரை மோதிரத்தை உனக்கு வைப்பேன். முத்திரை மோதிரத்தை வைப்பேன். நீ சொன்னதை செய்து முடிப்பா என்று நான் நினைத்திருக்கிறபடினால இதை உனக்கு முத்திரை மோதிரமாக ஆண்டவர் கொடுக்கிறார். பிரியமான சகோதரனே சகோதரியை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஒன்றுக்கும் தகுதி இல்லாத எனக்கு, ஒன்றுக்கும் தகுதி இல்லாத எனக்கு, ஒன்றுக்கும் தகுதி இல்லாத எனக்கு ஆண்டவரே, இவ்வளவு நீ தெரிந்து கொண்டீர். ஆண்டவரே, ஊழியம் செய்யும்படியாக தெரிந்து கொண்டு, அது மாத்திரமல்ல, எனக்கு முத்திரை மோதிரத்தை கொடுக்க ஆண்டவரே. ஒரு புதிய பொறுப்பு, ஒரு புதிய பொறுப்பு ஆண்டவரே, புதிய பொறுப்பு எனக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு கிடைக்கப்பெறாத ஒரு அதிகாரம், ஒரு புதிய பொறுப்புகளை எனக்கு தந்தீர் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். மகனே மகளே, மகனே மகளே, பயப்படாதே, பயப்படாதே. உன் கண்ணீருக்கெல்லாம், உன் கண்ணீருக்கெல்லாம் தேவன் இன்றைக்கு விடை சொல்லுகிறார். தேவன் இன்றைக்கு விடை சொல்லுகிறார். உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு ஒரு புதிய பொறுப்பை ஆண்டவர் தருகிறார். புதிய அதிகாரத்தை ஆண்டவர் தருகிறார். எல்லாரும் ஆச்சரியப்படும்படியாக, உலக ஜனங்கள் ஆச்சரியப்படும்படியாக தேவன் உனக்கு ஆண்டவர் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். நீ சமாதானத்தோட போ, நீ சமாதானத்தோடு சந்தோஷத்தோட போ. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார்.